Hey guys, welcome back. ஒரு சில வருஷமா மோட்டோ கொஞ்சம் சைலண்டா தான் இருந்தாங்க. பட் இப்போ ஒரு சில மாசமா பயங்கர வயலண்ட் ஆயிட்டாங்க. மாசத்துக்கு எப்படியாச்சும் இவங்களும் ஒரு ஃபோனை லான்ச் பண்ணிடணும்ன்ற டார்கெட்ல ஏதாச்சும் ஒரு ஃபோனை லான்ச் பண்ணிடுறாங்க. பட் இது வரைக்குமே ஒரு தரமான ஃபோன்ஸா தான் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோனோட பிரைசிங்கா இருக்கட்டும், ஃபோன் ஆஃபர் பண்ணக்கூடிய ஸ்பெக்ஸா இருக்கட்டும், எல்லாமே Redmi Realmeக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தான் இவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மோட்டோ பண்ண நிறைய சம்பவத்துல இப்போ ரீசெண்டா இந்தியாவில் மோட்டோ அவங்களோட G சீரிஸ் லைனப்ல G82 ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் ஏற்கனவே மார்க்கெட் G71 ஸ்லைட் ஒரு மைனர் அப்கிரேடோட தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ G71 என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்பெக்ஸ்லாம் இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபுல் டீடைல் பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட SAR வேல்யூல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெட் 1.1 வாட் பெர் கேஜி இருக்கு, பாடி 1.2 வாட் பெர் கேஜி. யூஸ்வலாக மோட்டோ ஃபோன்ஸை SAR வேல்யூ நம்ம பார்க்கும்போது 1 வாட்டை கிராஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ மார்க்கெட்டில் வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே அந்த 1 வாட் மார்க்கை கிராஸ் பண்ணுறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. பட் அந்த 1.5 1.6 இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் ரொம்ப ரேராக தான் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக பிளாக் ஷார் கிட்ட தான் அந்த 1.59 வாட் பெர் கேஜி பார்த்துருந்தோம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைனை நம்ம பார்க்கும்போது போன ஜென்ரேஷனில் மாதிரி அந்த பேக் கொஞ்சம் கேர்டாக கொடுத்துருக்காங்க. பட் பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, கிளாஸை விட வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டியூரபிலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கீழே விழுந்தாலுமே ஒரு சில கிளாஸ் ஃபோன்ஸ் எல்லாமே தெரிச்சிடும். இந்த ஃபோனோட வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்த்தோன்னா 7.99 மில்லிமீட்டர் திக்னஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெயிட் 173 கிராமா இருக்கு. வெயிட் அண்ட் திக்னஸ் எல்லாமே மாஸ் பண்ணிட்டாங்க இது வாட்டி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம G40 G60 எல்லாம் எடுத்துட்டோம்னா பவர் பேங்க் தான் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஃபோன் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், பல்கியாகவும் இருந்தது. பட் இந்த இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே தரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் G71 எல்லாமே என்னோட பர்சனல் ஃபேவரட் ஃபோன். காம்பேக்டாகவும் இருந்தது, லைட் வெயிட்டாகவும் இருந்தது. பட் G71 இதை இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக கொண்டு வந்திருக்கிறது தான் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. கலர்ஸ்னு பார்த்தோன்னா 2 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஒயிட், இன்னொன்று கிரே கலர். இந்த 2 கலர்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் கிரே நம்ம ரொம்ப காமனாக பார்த்துட்ருக்கோம். ஒயிட் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறதுக்கு ஒரு புது ரெஃப்ரெஷிங்கான ஃபீல் கொடுக்குது. மற்றபடி பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 5000 mAh பேட்டரி இருக்குது. சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட் தான் இருக்குது. 5000 mAh அந்த ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்தும் வெயிட் இந்த அளவு கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோட்டோவை கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். அண்ட் அடுத்த சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் இங்கே தான் மோட்டோக்கு ஒரு தனி எட்ஜ் இருக்குது. மற்ற ஆண்ட்ராய்ட் ஸ்கின்லாம் எடுத்துகிட்டோன்னா ஒரு கஸ்டம் ஸ்கின்னாக தான் இருக்கும். ப்ளஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி தரோன்னு ஸ்கின் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பட் இந்த இடத்துல ஒரு நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தராங்க மோட்டோ. அப்டேட் விஷயத்தில் ஒரு 1 இயர் மேஜர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 12 வருது. ஆண்ட்ராய்டு 13 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வந்துட்டு இருக்கும். ஒரு க்ளீன் அண்ட் நீட்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மோட்டோ ஃபோன்ஸில் ஓரளவுக்கு ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அப்டேட் அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கேமரான்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் இந்த சென்டர் பஞ்சோலில் 16 மெகாபிக்சல் கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் மொத்தமாக அந்த குவாட் கேமரா செட்டப் இந்த மாதிரி கேம்லாம் எதுவும் ப்ளே பண்ணல. ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். மெயின் கேமரா அந்த 50 மெகாபிக்சல் கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு, 2 MPக்கு மேக்ரோ கொடுத்துருக்காங்க. பட் அந்த 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா f1.8 ஒரு நல்ல வைடர் அபர்ச்சர். பட் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஓஎஸோட ஃபோன் பார்க்குறது பெரிய விஷயமா தான் இருக்குது. Lenovo CUK-Z1 எத்தனை பேருக்கு தெரியுன்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப அக்ரெசிவான ப்ரைஸ் டேக் ஓஎஸோட கொண்டு வந்தாங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸ் சாலிடாக இருந்தது. மோட்டோலேயே நம்ம எடுத்துட்டாலும் G5+ எல்லாமே f1.7 அபர்ச்சர். ஃபஸ்ட் டைம் பட்ஜெட் ஃபோன் அந்த வித் வைடர் அபர்ச்சரோட கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி மோட்டோ பேக் டு ட்ராக் வந்துட்டாங்களான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓஎஸ் கொடுத்துருக்கிறது நல்ல அட்வான்டேஜ் தான். லோ லைட் கேமரா கேப்பபிலிட்டிலாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம ஃபோன் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஸோ வீடியோ கேப்பபிலிட்டின்னு எடுத்துனா மேக்ஸிமம் 1080p 30 வரைக்கும் லிமிட் பண்ணியிருக்காங்க. பட் ஓஎஸ் வித் 1080pலேயே பை டிஃபால்ட் ஒரு நல்ல ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும். அண்ட் டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட் இந்த இடத்துல 6.6 இன்ச் கொஞ்சம் ஒரு பெரிய டிஸ்பிளேக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷன் G71 நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு காம்பேக்டான ஃபோனாக இருந்தது. பட் அதனால தான் அரௌண்ட் 190 கிராம்ஸ் வெயிட் இருந்து. பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் G71 சூப்பராக மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஸ்பிளே பெருசாக இருக்குது, சர்ஃபேஸ் ஏரியா பெருசாக இருக்கிறதுனால வெயிட்டை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண முடிஞ்சது இவங்களால. POLED பேனல் தான் இந்த வாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அமலட் அளவுக்கு இல்லை அப்படின்னா கூட நியர் அமலட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபுல் HD ரெசல்யூஷன் இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 402 பிக்சல் பெர் இன்ச் இருக்குது. பட் டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் 695 இதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பண்ண ஃபோன்ஸில் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டில் ஸ்லைட் மைனர் ஸ்டட்டர்ஸ் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. பட் அந்த UI
பாடியை வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால அந்த ஸ்டட்டஸ் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஒரு நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அந்த 128 வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்ற செக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் பாட்டம்லேயும் வந்து பெசல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்குது. பட் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றப்போ வந்து ஃபோன் கொஞ்சம் டாலாகவும் நேரோவாக இருக்கும். யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த வாட்டி மோட்டோ வந்து ரெகுலர் 8-bit டிஸ்பிளே யூஸ் பண்ணாமல் இந்த வாட்டி 10-bit டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் வந்து 10-bit சப்போர்ட் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் ஸ்டில் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் டிஸ்பிளேக்கு வந்து ஒரு தனி எட்ஜ் இருக்குது. 360Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ப்ராசர் நம்ம பார்த்தோன்னா ஏற்கனவே 2-3 இடத்துல சொல்லிட்டேன். ஸ்னாப்ட்ராகன் 695 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குவால்காம்லேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ப்ராசர் தான் இது. மோட்டோ தான் வந்து ஃபஸ்ட்டு G71 இந்தியாவில் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்டான ப்ராசஸ் 6 nm ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன தான் வந்து 6 nm இருக்குது, அதனால பவர் எஃபிஷியன்ட் நான் சொல்ல. நான் டெஸ்ட் பண்ண இது வரைக்கும் 695 ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்தது. ஸோ நல்ல எஃபிஷியண்டான ப்ராசர். இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் கேமிங் வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணோம். பட் பெருசாக ரொம்ப இன்டென்சிவாக கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து 778G பவர்ட் ஃபோன்ஸ்லாம் இருக்குது. இதை விட வந்து வே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் இது வந்து 695 யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 5G சப்போர்ட் இருக்குது. 13 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஒரு சில சிட்டிஸில் வந்து 5G ட்ரையல் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஒரு நியர் ஃபியூச்சரில் 5G வருது, நான் 5G தான் ப்ரோ யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சினாலும் வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். ஸ்டோரேஜ் அண்ட் ரேம்னு எடுத்துன்னா 2 வேரியண்ட்டோட கொண்டு வராங்க. 6/128, 8/128னு. UFS ஸ்டோரேஜ் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து UFS 2.1 இல்லை UFS 2.2 சப்போர்ட் இருக்கும். பட் அது வந்து அவங்க எங்கேயும் கிளியராக மென்ஷன் பண்ணல. LPDDR4X ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி மோட்டோ ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அதை நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. அது எங்கே தூக்கிடுவாங்களோன்னு நினச்சேன். அது ஏன் தூக்குவாங்கன்னு நினச்சேன்னா இந்த ஃபோனில் வந்து டூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஹெட்ஃபோன் ஜாக்கை தூக்கிடுவாங்களோன்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் என்ன ப்ரோ பெரிய அளவு டிஃபரன்ஸ் இருக்குமான்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். எஸ், ஸ்லைட் டிஃபரன்ஸ் வந்து உங்களால் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ண முடியும். ஈக்குவலைசர் ஆப் நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை யூஸ் பண்ணும்போது ஸ்லைட் எப்படி டிஃபரன்ஸ் உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து டால்பி அட்மாஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து டிஃபரன்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியும். பட் பெரிய அளவுக்கு மார்ஜின் இல்லை அப்படின்னாலும் வந்து ஸ்லைட் மார்ஜினல் டிஃபரன்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. NFC சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.1 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயமே வந்து நோட்டிஃபிகேஷன் LED இருக்கதான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா நம்ம ஃபோனை எதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா கூட எந்த ஆப்பில் வருது, அது ஒரு மல்டி கலர் நோட்டிஃபிகேஷனாக இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்புக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், டெலகிராமுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துக்கலாம். ஃபோன் எடுக்காமலே வந்து தூரத்தில் இருந்து என்ன கலர் பார்த்துட்டு வந்து ஃபோன் எடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இப்போது ரீசெண்ட் ஃபோன்ஸில் நிறைய மிஸ் பண்ணுறேன். அது இந்த ஃபோனில் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். பட் மல்டி கலர்டாக சிங்கிள் கலர்டான்னு மட்டும் செக் பண்ணி பார்க்கும்போது தெரியும். மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா IP52 ரேட்டிங்கோட வருது. ஒரு ஸ்ப்ளாஷ் ப்ரூஃபாக இருக்கும். அது நீங்கள் தண்ணியில் எடுத்துகிட்டு போய் முக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. IP ரேட்டிங் இருக்க ஃபோன்ஸே கூட வாட்டர் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா வாரண்ட்டி வந்து நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வந்து FM ரேடியோ சப்போர்ட்டும் இருக்குது. FM ரேடியோ எத்தனை பேர் இன்னமும் யூஸ் பண்ணுறீங்கன்ற மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் சென்சார்ஸ்னு எடுத்துன்னா G71 நம்ம வந்து காம்பஸ் சென்சார் மிஸ் பண்ணியிருந்தோம். பட் இந்த ஃபோனில் பேசிக் சென்சார்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் வந்து இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. காம்பஸ் சென்சார் இருக்குது, ஜைரோ இருக்குது, ப்ராக்சிமிட்டி இருக்குது. ஸோ பேசிக் சென்சார், முக்கியமான சென்சார் எதுவுமே வந்து இவங்க ஸ்கிப் பண்ணல. ஸோ இந்த ஃபோன் நம்ம பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து 21,500 rupees லான்ச் பண்ணியிருக்காங்க. 6+128, 8/128 இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகும். எவ்வளோ ஆகும் அப்படின்றது வந்து ஸ்க்ரீனில் பாருங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். June 14 வந்து ஃபர்ஸ்ட் சேல் வந்து இவங்க ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேலில் SBI கார்டு யூஸ் பண்ணுறவங்க வந்து ஃப்ளாட்டாக 1,500 டிஸ்கவுண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ 20,000 rupeesக்கு வந்து ஈஸியாக நம்ம இந்த ஃபோனை வந்து வாங்க முடியும். ஸோ 20,000 rupee ப்ரைஸ் ப்ராக்கெட்டு ஏற்கனவே நம்ம G71 பார்த்தோன்னா 18,000-19,000 செல் பண்ணுறாங்க. அதுலேருந்து என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே கிடைக்குது உங்களுக்கு. ப்ளஸ் வந்து இந்த காம்பஸ் மிஸ் ஆன காம்பஸ் சென்சார் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கேமராலேயே வந்து ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ G71 யாராக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிளைண்டாக G82க்கு போயிடலாம். பட் G71 என்ன இன்னும் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். பட் என்னென்னா இந்த ஃபோனை இன்னும் வெயிட்டையும் கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 20,000 rupee ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் எல்லா செக் பாக்ஸையுமே டிக் பண்ணி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் வந்து மோட்டோ இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. பட் பட்ஜெட் இருக்குது. மோட்டோ அந்த நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஒரு ஃபோனை பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சின்னா Edge 30 வந்து 25,000 அவைலபிளாக இருக்குது. அது 778G பவர்ட் ஃபோனு. இதை விட வந்து வே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். எஸ், உங்களுக்கு அந்த கேமிங் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னா அந்த 25,000 rupee ப்ரைஸ் ப்ராக்கெட் போகும்போது நமக்கு 778G ஃபோன்ஸ் இருக்குது. ஒரு சில 870 பவர்ட் ஃபோன்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் ஸ்ட்ரிக்டாக பட்ஜெட் வந்து 20 and below 20ன்னு பார்க்கும்போது
G82 வந்து ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக தான் இருக்கும். ஸோ G82 பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஃபோனை வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணாமல் வேணாமான்னு அதையும் சேர்த்து ஷேர் பண்ணிங்கன்னா ஸோ தட் வந்து அதை ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணாமல் வேண்டாமான்னு உங்கள் ஒப்பீனியனை பேஸ் பண்ணி வந்து நானும் டிசைட் பண்ணிப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.